அண்ணாமலையார் கோயில் சித்திர பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் ஆட்டோவுக்கு போட்டியாக மாட்டு வண்டிகள் களமிறங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்கியிருக்கலாம். குரு தண்டபாணி, வணக்கம். இந்த மாட்டு வண்டிகள் எவ்வளவு ரூபாய்க்கு அங்கே இந்த சேவையை செய்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க குரு தண்டபாணி. திருவண்ணாமலையில் சித்திரை பௌர்ணமி நேற்று இரவு தொடங்கி இன்று இரவு வரை உள்ள நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளி மாவட்டம் மற்றும் வெளிமாநில பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல, அதாவது திருவண்ணாமலை வெளிப்புற பாதைகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆட்டோவில் தான் செல்ல வேண்டும். தற்போது ஆட்டோக்களில் ஒரு நபருக்கு 100 ரூபாய் என்று கட்டணம் வசூலித்து வருகிறார்கள். இதனை பயன்படுத்தி கொண்ட மாட்டு வண்டிகள் தற்போது திருவண்ணாமலை மையப்பகுதியில் இருந்து அருகில் உள்ள ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு சுமார் 20 ரூபாய் கட்டணத்தில் மாட்டு வண்டிகளில் அமர வைத்து அழைத்து செல்வதால் பொதுமக்கள் ஆர்வத்துடனும் அது குறிப்பாக சிறுவர்கள், அதுவும் அந்த மாட்டு வண்டியில் சென்று பழக்கமில்லாத சிறுவர் சிறுமிகள், வெளியூர் பக்தர்கள் அனைவருமே அந்த மாட்டு வண்டி பயணத்தை விரும்பி அதில் அமர்ந்து செல்கின்றது பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.